திருப்பி நான் என்னோட ஃபேவரட்டான இடத்துக்கு போறேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். திருப்பி நான் வந்து சமைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஹெல்ப் தெய்வமே. ஹலோ ஷெஃப் வந்து எங்களுக்கு வந்து இது திராமிசு கொடுத்துருக்கேன். ஆஹா யார் பண்ண எது போனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் யாராவது ஒரு டிஷ் கேட்டு அவங்க சமைச்சு கொடுத்துக்கலாம். வீட்டுல அட்லீஸ்ட் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்றது சார்? எனக்கு வந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய் திருப்பி பிறந்த வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. ஹலோ மக்களே, ஸோ இன்னைக்கு வந்து எதுக்கு அப்படின்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog போடுறேன். மறுபடியும் திருப்பி எல்லா யூடியூப் சேனலோட இன்ட்ரோ தான். இன்னைக்கு என் முடி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சிருக்கேன். நிறைய ஹீட் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்படியே விட்டுருக்கேன். பட் எனிவே ஸோ என்னன்னா வந்து திருப்பி நான் என்னோட ஃபேவரட்டான இடத்துக்கு போகிறேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அப்படி சொல்லலாம். கூகுள் கோமாளி சீசன் 5 நாளைக்கு போக போகிறேன். ஆனால் வந்து சமைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு சமையல்லாம் மறந்துச்சு. சமைச்சு 1 வருஷம் ஆச்சு. சபாஸ் மாமா சபா. நான் வந்து போன ஃபினாலேக்கு தான் சமைச்சேன். அதுக்கப்புறம் சமைக்கவே இல்லை. ஸோ திருப்பி நான் வந்து சமைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஹெல்ப் அதுதான் தெய்வமே. அங்கே போகிறோம். நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, தி கிரேட் ஆரஞ்சு புக். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். அதை வந்து நம்ம இதில் வந்து இங்கே வா அடை. ஸோ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு புக் வந்து இந்த பேக்கில் பேக் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஃபோன், vlog எடுக்க செல்ஃபி ஸ்டிக், அவ்வளோதான். See you. குரு பாக்குறேன். நான் சமைக்க கற்றுப்பேன்ல அங்கே போனோம். எல்லாத்தையும் தான் போனா. எந்த இடம் கரெக்டா சொல்லு. என்ன இது எந்த இடம் கரெக்டா ஸ்டிச்சிங்? ஆழ்வார்பேட்டை ஃபேன்ஸ் ஹவுஸ் பேட்டரி. ஓகே. ஹலோ செம்மையா இருக்கு Dress. இல்ல ஹீரோயின். ஐயோ ஓகே, இந்த இடத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு சமைக்க வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறதுனால ஷெஃப் வந்து எங்களுக்கு வந்து இது திராமிசு கொடுத்துருக்கேன். டு ஸ்டார்ட் வித். அதுக்கு யா டேஸ்ட் பண்ணுவோம். வாவ் வாவ், கரையுது ஷெஃப், கரையுது. கரெக்டா? ஆமா. ஆஹா யார் பண்ண? எது வெளியில இந்த இடத்துல வைக்கிறாங்க. வெளியில வாங்கினீங்களா அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். இது இங்க பண்றது. இவர்தான் வந்து சுரேஷ் ஷெஃப். ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. ஏன் பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பாக்குறாங்களா? பொண்ணு என்ன சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஷெஃப், நாளைக்கு வந்து கூகுள் கோமாளி நம்ம என்ன பண்ண போறோம்? நாம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது 2-3 டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? இது சூப்பர். நீங்க டிவில ஆயிட்டீங்க, நான் தான் மாத்திட்டேன். டிவில எப்படி பிஹேவ் பண்ணனும். ஒரு டிஷ் சொல்லி கொடுங்க. சரி, ஒரு டிஷ் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அது வந்து டிஃபரண்ட் வெரைட்டியா இருக்கு பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஷெஃப், நான் வந்து சமைச்சு பல வருஷம் பல மாசம் ஆகுது. சோ அதனால எனக்கு வந்து நல்லா சமைக்கணும். இந்த சத்தியத்தை என்ன சத்தியம்? ரெகுலரா நீங்க சமைப்பேன். இதுக்கு மேல இதுக்கப்புறம் பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. சரி, இன்னைக்கு ஒரு டிஷ் வெஜிடேரியன்ல அட்டகாசமா சூப்பரா ஜெயிக்கணும் ஷேர், ஜெயிக்கணும். பின்னால கோட்டை விட்டது நாளைக்கு ஜெயிக்கணும் ஷேர். பின்னால வந்து என்ன மக்கள் சொன்னது கேக்கலையா? என்னது என்ன சொன்னாங்க மக்கள்? Shivangi is winner for us.
மக்கள் மத்தியில வின்னர் ஓகே. ஆனாலும் ஷோல ஏதாவது ஒண்ணு அது மிக்ஸி மிக்ஸி எடுப்பா. கப்பு முடிச்சிட்டு ஆமா. கப்பு வரலையே. அப்ப ஒரு இன்கிரிடியன்ட் எந்த இன்கிரிடியன்ட் வந்தாலும் நம்ம ஒரு பிளாஸ்ட். ஓகே டன். அதனால டிஷ் பேரே பிளாஸ்ட். ஓகே எந்த இன்கிரிடியன்ட் கொடுக்குறாங்களோ அது பேரை வச்சு பிளாஸ்ட். சூப்பர். டிஷ்ஷஸ் செஞ்சுட்டு இருந்து போனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் யாராவது ஒரு டிஷ் கேட்டு அப்படி சமைச்சு கொடுத்துக்கலாம். வீட்டுல அட்லீஸ்ட் அம்மாவுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா கேக்குறாரு, இவ்வளவு சமைச்ச 63 70 டிஷ் உனக்கு தெரியும், ஒரு டீ கூட நீ போட்டு கொடுத்தது இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சேன். சொல்றீங்களா டீ போட முடியாது. இட்ஸ் a very basic thing. அதாவது வந்து ஆனா டீ போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்க இப்ப பல வெஜிடபிள்ஸ்ல வந்து பிளாஸ்ட் கத்துக்க போறோம். அந்த டிஷ் பேரே பிளாஸ்ட் தான். நீங்க அந்த எபிசோட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டா உங்க தலையில இருந்து பிளாஸ்ட் ஆகும். ஆமா பிளாஸ்ட். அதுதான் வந்து ஏன் பிளாஸ்ட் பேர் வச்சோம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவ்வளவு அமேசிங்கான ஃபிளேவர்ஸ். நம்ம வாயில போட்ட உடனே அது உடைய பார்த்து அவ்வளவு ஃபிளேவர்ஸ் பிளாஸ்ட் ஆகும். அதுதான். ஓகே லெட்ஸ் கோ ஃபார் குக்கிங். ஓகே we are going to go for cooking. சோ இப்போ வந்து இந்த நான் சமைச்சேன், நான் வந்து இவ்வளவு நாள் பண்ண மெமரிஸ், அதாவது இந்த இடம் வந்து என்னோட ஹாப்பி பிளேஸ். திருப்பி அதெல்லாம் நான் வந்து இது பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு இதே கிச்சன்ல நான் திருப்பி இன்னொரு டிஷ் கத்துக்க போறேன். செம்ம ஹாப்பியா இருக்கு. அதுவும் ஐயோ இந்த கிச்சனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அதுவும் இந்த கிச்சனோட அந்த ஸ்மெல்லு, அந்த பல விஷயம் குக் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயம், இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப எப்பவுமே வந்து ஃபுட் சேஃப்டி இஸ் முக்கியம். ஸோ அதனால அமேசிங். நம்ம இந்த புக்கை வந்து எடுக்க போறோம். எடுத்து நம்ம வந்து சரி, எப்ப இந்த புக்கை ரிலீஸ் பண்ண போறீங்க? இந்த புக்கா? ஆமா, இந்த புக்கு வந்து கூடிய சீக்கிரம் என்னோட யூடியூப் சேனல்ல வந்துரும். ஓகே. புக்கை எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? புக்கா சிவாங்கியின் புக். நீங்களே புக் ரிலீஸ் பண்ணல, இதுல நான் வந்து ரிலீஸ் பண்ண அதை விட ஒரு ஸ்கேம் இந்த உலகத்துல இருக்கு. ரெண்டு சேர்த்து ரிலீஸ் பண்ணுவோம். ஐயோ இதெல்லாம் படிச்சாலே எனக்கு பழைய அந்த ஃபினாலேக்கு முன்னாடி இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாமே எனக்கு வருது. பாருங்க ரன் ஆர்டர் ஃபார் ஃபினாலே குக்கிங். இதுதான் நான் ப்ராப்பரா கடைசியா கத்துண்டது. அதுக்கப்புறம் இது ஏதோ யூடியூப் பார்த்து, இது ஸ்வேதா லஃபேட்ல ஸ்வேதா வந்து கொடுத்தாங்க. இது வந்து நான் யூடியூப் பார்த்து எழுதுறேன். அடுத்தது நாளை வந்து தமிழ் பேசலாம் 64வது ரெசிபி. ஸோ கான்டினென்டல் குக்கிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை? எஸ், அண்ட் ஸ்லோவாக குக் பண்ணணும். நம்ம சவுத்தில் பண்ண பார்த்து கொஞ்சம் ரஃபாக கூட பண்ணிடலாம். மீன்ஸ் ஹை ஃப்ளேம் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். இதில் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் கலர் மாறினாலும் டேஸ்ட் மாறிடும். அப்போ மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? உங்களை மிஸ் பண்றாங்களா? அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. எனக்கே சொல்லுகிறாங்க, எங்க சிவாங்கி உங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாவது கொஞ்சம் காமிங்க. குக்கிங் ஜானர்ல குக்கிங்ல அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. நாளைக்கு பாருங்க இருக்கிற பில்டப்ல நான் அப்படி ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு ஷெஃப். நான் மறந்துடுறேன் நானே. ஐயோ செல்லம், நம்மள எனக்கு என்ன தெரியுமா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஷோ போறதுல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வயிறு கலக்குது. எக்ஸாமுக்கு போற மாதிரி இருக்கா? இப்போ போடுங்க கார்லிக். 2 பல்லு போதும், கரெக்டா இருக்கும். இத்தனைக்கும் அந்த ஷோ வந்து 4 வருஷம் நான் அங்கதான் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணேன். ஆனா திடீர்னு கல்யாணம் ஆகி நம்ம சொந்த வீட்டுக்கு போறதுக்கே அப்படி இல்ல. நான் சொல்றேன், கல்யாணம் ஆயிட்டு நம்ம வீட்ல இருந்து புது வீட்டுக்கு போற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வருது. கரெக்ட். இதுல தாமா அப்பா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது சொல்லணுமே. ஆமா, நான் சொல்றேன், பண்றது நான் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் சொல்லுங்க. என் கையை வச்சிருக்கிறேனே தெரியல, இந்த பேனே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் சொல்லுங்க. ஐயோ நாளைக்கு என் அப்பாவை பார்க்க போறேன், கோமாளிஸ் எல்லாம் பார்க்க போறேன், அண்ணனை பார்க்க போறீங்க, அண்ணனை பார்க்க போறேன், உங்களுடைய திருவா சகோதரர்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. ஐயோ சரி, இப்போ என்ன பண்ண போற? பண்ணி முடிச்சிட்டேன். நீ லேட்டா வந்துட்டு சொந்த கடைக்கு லேட்டா வர நீ இருக்கன்னு தெரிஞ்சா இன்னும் லேட்டா வந்திருப்பேன். இப்ப எனக்கு இந்த கல்யாணம் மேல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, கம்மியா எனக்கு கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வருது. கம்மியாகுது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. கொஞ்சமா கம்மியாகுது. ஏன்னா இப்போ ஓகே சொல்லு. ஏன்னா கல்யாணம் பண்ணி என்ன பண்றது சார்?
அப்படியா? இல்லாட்டாலுமே வாழ்க்கை போர் அடிக்கும். நீ என்ன சொன்ன? என்ன கண்டிப்பா பேசிட்டு இருக்க? என் இனமடா நீ. இந்த மாதிரி எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்குது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இல்ல இல்ல, அவ என்ன சொல்ல வரா, அப்ப எனக்கு முதல்ல நடந்துருவல்லன்னு அவளுக்கு சொல்லிக்கிறா. தி நெக்ஸ்ட் டே. காலங்கார்த்தால 6 மணி மறுபடியும் என் முடி ஏன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. இப்போ அமேசிங்கா என் முடி மாறப்போகுது. காலங்கார்த்தால நான் இங்க வந்து கேஸ் வந்திருக்கேன். செட்டப்லாம் பலமா இருக்குது. கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ? நைஸ். மேக்கப் போட போறோம். மேக்கப் ஆஹா 2 ஸ்டைல்ல உங்களுக்கு தெரியுது என்ன? ஐ திங்க் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் 7 o'clock மேக்கப் போடுறேன்னு நினைக்கிறேன் காலேஜ். ஆக்சுவலி முடி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர், இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ்ல இருந்தாலே ஓகே தான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் மேக்கப் போடுவேன். இப்போ வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா அங்க போயிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து போறதுனால. This is the look. பட்டுனு பாக்குற டக்குனு தாக்குற பொக்குனு கண்ணத்தில் வைக்கிற நீ கிக்கொனு ஏத்துற வெக்கத்தை காட்டுற சட்டுன சிரிப்புல கொல்லுற நீ. ஸோ இப்போ நாங்கள் வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து செட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போதான். ஸோ செட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதோ நம்ம ஷூட்டிங் செட்டுக்கு வந்துடும். புது ஷூட்டிங் செட்டு, ஏபியில் வேற ஷூட்டிங் செட்டு. ஏய் பேர் போட்டிருக்கோம்ப்பா. என் பேர் எங்கே இருக்குது? நீங்க ஜூம் பண்ணி பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேர் தான் இருக்குதோ? இல்லையே, அது தங்கதுரை. வணக்கம்ல மாப்ள. சரி ஓகே, உள்ள கூப்பிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு போறேன். ஓகே, அந்த கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டு நான் உள்ள போறேன். I'll see you. Bye. Bye bye. A few hours later. So நாங்கெல்லாம் இப்போ வந்து லஞ்ச் பிரேக்ல வந்து உட்கார்ந்திருக்கோம். இது வந்து புகழண்ணாவோட ரூம்ல இவரோட vlog எடுத்துட்டாங்க. எல்லாரும் வந்து என் சேனலை வந்து எல்லாரும் சரத்தன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you ma. கோமாளி சரத் தெரியுமா? Give respect, take respect. Okay? எல்லாரும் சிவாங்கியோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க சேனல்ல சொல்லுங்க. பரட்டை போய் சேனல்ல அதுக்கு அப்புறம் ஓகே, எல்லாரும் பரட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமரண்ணே உங்களுக்கு ஏதாவது சேனல் இருக்கா? சிவாங்கி சேனலை சப்ஸ்கிரைப். ஐயோ ரொம்ப நல்லா. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ வந்து ஜட்ஜான்றா? ஐயோ போடி சீக்கிரம் உன் வாக்கு பறிக்கட்டும். ஆமா, ஜட்ஜா வருவேன், கண்டிப்பா வருவேன். சிங்கிங் ஷோல வருவேன். இப்போ சொல்லுமா, இன்னைக்கு வந்து கெஸ்டா வந்திருக்கேன், எப்படி இருக்கு? எனக்கு வந்து பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய் திருப்பி பிறந்த வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. மாதமட்டி சாரோட கெட்டப் நோ பிரிச்சு மேஞ்சிட்டீங்க. நான் நீங்க தாச சார் கெட்டப். தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றிமா. லஞ்ச் சாப்பிட்டு வரோம். எனக்கு இந்த கெட்டப் பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து போட்டதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. அது செல்ஃப் டப்பா ஆயிடுனே. புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க சொல்லுவீங்களே காமெடி சென்ஸ் இல்ல, காமெடி சென்ஸ் இல்லன்ட்டு. காமன் சென்ஸ். மாசா யாஸ்கே வச்சிருப்பான் பார்த்தா பூம்பா பூசா வச்சிருக்கா பாத்தீங்களா? பிரதர், பூம்பா பூசானா என்ன? எனக்கு புரிய மாட்டேங்குது பிரதர். நீ இல்ல பேரு ஓகே. பூசானா எனக்கு என்ன? நீங்க ரைட்டே காரணங்களா? இல்ல எங்களை பார்த்தவங்க என்ன உங்க சேனல் இது பண்றது கூம்பா கூசானா என்ன? வச்சுப்பாங்க, நாங்க கூம்பா கூசா வச்சுக்கோம். ஐயோ ஏன்னா இப்படி கம்பெனிக்கு ப்ரமோஷன் கொடுக்குற? இதெல்லாம் சிவாங்கி பாத்தீங்களா? அவங்க கோமாளிக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு நீங்க டிவில பாருங்க. சோ அப்படியே என்னது
வெல்கம் டு சிவானி கிருஷ்ணகுமார் யூடியூப் சேனல். ஐயோ நாங்க லஞ்ச் பிரேக் முடிச்சு இப்போ திருப்பி செட்டுக்கு போறோம். குக்கர் முன்னாடி போறாங்க. ஆங்கர் பின்னாடி வர இல்ல குக்கர். நம்மலாம் ஒரு என்னது ஏதோ ஒரு எபிசோட் தானே வருவோம். சோ நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஆல் ஸ்ட்ராங் குக்ஸ் PTV புக். அப்புறம் வேற யார் பிரியங்கா, அக்ஷய் கமல், அப்புறம் வேற யார் இருக்காங்க என்னது இந்த சீசன்ல குக்கு? எல்லா குக்கு இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க எல்லாத்தையும் தெறிக்க விட்டு ஓட விட்டு இன்னைக்கு சிவாங்கி ஷெஃப் தவிக்கு வாங்க போறாங்க. ஐயோ பாப்பா இது என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். இப்பதான் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. ஓகே பை.